ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்வாதி சமையல். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம் வாங்க. 200 கிராம்ஸ் போல் மஷ்ரூம் எடுத்துருக்கேன். இதை வந்து நீட்டாக வாஷ் பண்ணி சுடு தண்ணியில் நீட்டாக வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறோம். கட் பண்ணி வச்ச வெங்காயம், கட் பண்ணி வச்ச தக்காளி, ஒரே ஒரு குடமிளகா, கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பட்டாணி, பிரியாணி இலை, கஸ்தூரி மேத்தி, சோம்பு, பட்டை, கிராம்பு, மிளகாத்தூள், இது வந்துட்டு புதினா, வெந்தயக்கீரை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம். தேவையான அளவு உப்பு. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம நீட்டாக வாஷ் பண்ணி வச்சா புதினா அப்புறமா வெந்தயக்கீரை இதில் ஆட் பண்ணிடலாம். இதை வந்துட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது கூடவே ஒரு பச்சை மிளகா ஃப்ரை ஆன உடனே கட் பண்ணி வச்ச பாதி போல் தக்காளி ஆட் பண்ணிடலாம். கட் பண்ணி வச்ச பாதி போல் தக்காளி, பாருங்கள் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் சூடான உடனே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ கொஞ்சமாக நெய், பாருங்கள் எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாச்சு. இப்போ நம்ம பிரியாணி இலை, பட்டை, சோம்பு, கிராம்பு, கஸ்தூரி மேத்தி, இப்போது இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள் வெங்காயம் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச குடமிளகாவை இதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் குடமிளகாவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இடித்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒரு 1 செகண்ட் போல் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம பச்சை பட்டாணி ஆட் பண்ணிடலாம். இதையும் கொஞ்ச நேரத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சா மீதி தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச இந்த மிக்சரை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம். பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா ஃப்ரையாக இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணி வச்ச வெந்தயக்கீரை, புதினா, ஒரே ஒரு பச்சை மிளகா, கூடவே கொஞ்சம் தக்காளி போட்டு ஃப்ரை பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதோட பேஸ்ட். இப்போ நம்ம இதை நீட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அந்த மசாலா பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்துட்டு பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம். இப்போது தேவையான அளவு உப்பு, இப்போ நம்ம நீட்டாக வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்ச மஷ்ரூமை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இது கொதித்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும். நம்ம அதுக்குள்ளே 2 கிளாஸ் அரிசியை ஊற வச்சிடலாம். பாருங்கள், இது கொதித்து கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்ச 2 கிளாஸ் அரிசியை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் போல் தண்ணி ஊற்றிடலாம். இது வந்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் லிட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்துட்டு 2 விசில் வரட்டும். 2 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், 2 விசில் வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் இதை ஓப்பன் பண்ணி வெந்துருச்சா இல்லையான்னு பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள், அரிசியும் உதிரியாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம சூப்பரான டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.